ரீசெண்ட் டேஸ்ல எந்த சோசியல் மீடியால ஓபன் பண்ணாலும் நான் 1 crore ப்ராஃபிட் பண்ண, 5 நாள்ல ப்ராஃபிட் பண்ண, 10 நாள்ல ப்ராஃபிட் பண்ண, 1 வருஷத்துல ப்ராஃபிட் பண்ணன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த 1 crore எப்படி பண்ணாங்க, அதை எப்படி பண்ணா அந்த 1 crore அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ராப்பரான பிளான் யாராவது சொன்னாங்களான்னு கேட்டா இல்ல. சோ அந்த ப்ராப்பரான பிளான்ல நீங்களும் 1 crore பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போ நான் மட்டும்தான் உங்களால அந்த 1 crore எப்படி பண்ணணுங்கிற ஐடியா கிடைக்கும். சோ வாங்க வீடியோ பார்க்கலாம். Hi TG Squad, this is Nadir, owner of Genius. இப்போ 1 crore எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் ட்ரேடிங்ல நம்ம இப்ப பேச போறது எல்லான்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடிங்ல நான் 1 crore எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறா. இந்த 1 crore முதல்ல எனக்கு ஒரு டீசென்டான கேபிட்டல் ஒரு 10 lakhs தேவை. as usual அதுதான். அந்த 10 lakhs கேபிட்டல் இருந்தா என்னால ஒரு 5 yearsல 1 crore ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். என்ன ப்ரோ சொல்றீங்க? 5 yearsல 1 crore அச்சீவ் பண்ண முடியும். 1 crore அச்சீவ் பண்ண முடியும். பட் இதுல நான் கேபிட்டலை எப்படி அச்சீவ் பண்ண போறேன்? எனக்கு மெயினே என்னன்னா கேபிட்டல் ப்ராஃபிட்டையும் தாண்டி என்னோட கேபிட்டல் 1C எப்படி ஆக்க போறேன்? 10 lakhsல இருந்து 1C. அதுவும் எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல. இப்போ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இந்த விஷயத்த பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. அதுக்கு கண்டிப்பா ஒரு பிராக்டிசிங் பீரியட், எக்ஸ்பீரியன்சிங் பீரியட் இதெல்லாம் சேர்த்து ஒரு வருஷம் வச்சுப்போம். நீங்க லேர்ன் பண்ண போறீங்க, பிராக்டிஸ் பண்ண போறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. அதுக்காக நீங்க 1 வருஷத்தை அர்ப்பணிக்க போறீங்க. அண்ட் தென் ஆஃப்டர் த 2 yearsல உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 lakhs வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த 10 lakhs எப்படி ப்ரோ பண்றது? என்ன அந்த 10 lakhs வரும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. அதாவது என்னால 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியாதே, எந்த அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லையே நினைச்சீங்கன்னா, ட்ரேட் பண்றதுக்கான ப்ராப்பர் டேலண்ட், ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் இருந்துச்சு அப்படின்னா Genius அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ என்கிட்ட ஒரு 10 lakhs இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, as per the Genius ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு சொல்றோம். அதாவது மாசம் 10% எடுக்க போறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 மாசம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டா இருக்கட்டும், லாஸா இருக்கட்டும், இது நெசசரி. அப்போ ப்ராஃபிட் லாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு 10 மாசத்துக்கு மட்டும் ப்ராஃபிட் பண்ண மாதிரி கணக்கு வச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் லாஸ் பண்ண மாதிரி நான் கணக்கு வச்சுக்கிறேன். 12 மாசத்துல 2 மாசம் லாஸ் டைம் பீரியட், இந்த 10 மாசங்கிறது என்னுடைய ப்ராஃபிட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய 1 yearல மாசம் 10% ரிட்டர்ன்ஸ் எடுக்கேன் அப்படின்னா 1 yearல 100%. என்னுடைய கேபிட்டல் 10 lakhs அப்படிங்கப்போ 100% 10 lakhs. ஸோ 10 lakhs நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? 12 மாசத்துல 10 lakhs ஆக்கிட்டேன். என்னுடைய கேபிட்டல் 10 lakhs இருக்கு. மாசம் 1 lakhs ரிட்டர்ன்ஸ் எடுப்பேன் அப்படின்னா ஒரு வருஷத்துல என்னோட கேபிட்டல் 10 lakhs ஆகும். அந்த 10 lakhs ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய 3வது வருஷம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய கேபிட்டல் 20 lakhs ஆகுது. அந்த 20 lakhs ஆகும்போது என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா சேம் 10%. 20 lakhsக்கு 10% அப்படின்னா 2 lakhs. அப்போ 12 மாசம், அதாவது 10 மாசத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 10 into 2 20 lakhs. அப்போ 20 lakhs plus 20 lakhs எவ்வளவு ஆகுது? 3வது வருஷம் முடிவுல என் கையில 40 லட்சம் ரூபாய் இருக்கு. ஸோ 40 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். அதே 4வது வருஷம் ஸ்டார்ட் பண்ண 40 லட்சம் ரூபாவோட ஸ்டார்ட் பண்ணேன். 4வது வருஷம் 40 லட்சம் ரூபாய் ஸ்டார்ட் பண்ணா மாசம் 10% ரிட்டர்ன்ஸ், மந்த் ஆன் மந்த் 4 lakhs ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அப்போ 4 lakhs ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா 1 yearல என்னோட கேபிட்டல் 40 plus 40 80 lakhs என் கையில இருக்கு. ஸோ 4வது வருஷம் முடியல என்கிட்ட 80 lakhs இருக்கு. 50 year நான் ஸ்டார்ட் பண்றேன். 50 year ஸ்டார்ட் பண்ணும்போது 80 lakhs ஸ்டார்ட் பண்ணேன். 80 lakhs ஸ்டார்ட் பண்ணி மாசம் 8 lakhs ப்ராஃபிட் பண்ணேன். 8 lakhs ப்ராஃபிட் பண்ணும்போது அந்த இயர் எண்ட்ல 50 year எண்ட்ல என் கையில 1 crore 60 lakhs இருக்கு. இப்போ நான் 5 வருஷத்துல பண்ண ட்ரேட்ல 1 crore 60 lakh இருக்கும்போது அந்த 60 lakh நான் என்ன பண்ணேன்னா என்னோட ப்ராஃபிட்டா நான் வெளியில எடுக்கிறேன். அதாவது மாசம் 1.5 லட்சம் நான் சம்பாதிச்ச மாதிரி 60 lakh என்ன பண்ணேன்? ப்ராஃபிட்டா வெளியில எடுக்கிறேன். அப்ப நான் வெளியில எடுக்கும் போது அந்த ப்ராஃபிட்டா நான் வெளியில எடுக்கிறேன். பாக்கி என் கையில 1 crore கேபிட்டல் இருக்கு. அந்த 1 crore கேபிட்டலை வச்சு என்னால ஒரு வருஷத்துக்கு 1 crore ஆக்க முடியும். அது மட்டும் இல்லாம மாசம் என்னால 10 lakhs ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். 10 lakhs ரிட்டர்ன் எடுக்கும்போது உங்களாலையும் ஒரு லக்ஸரியான லைஃப் டிராவல் பண்ண முடியும். பட் அந்த லக்ஸரியான டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா அது உடனே முடியுமான்னு கேட்டா இல்ல. நீங்க மாசம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு நல்ல கேபிட்டல் தேவை.
அதுக்கு உதாரணமா தான் இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட டெடிகேட் பண்ணேன். ஸோ நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒரு மார்க்கெட்ல நான் டிராவல் பண்ண போனா எப்படியெல்லாம் டிராவல் பண்ணணும், இந்த மாதிரிலாம் டிராவல் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இதுதான் நியதி அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்ணாதான் உங்களால பண்ண முடியும். நிறைய பேர்ட்ட இல்லாத ஒண்ணு என்னன்னா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ற டிசிப்ளின் இல்ல. ஓப்பனா சொல்றேன். இப்போ நான் மாசம் 10% ரிட்டர்ன்ஸ் போடணும்னா நான் கேட்கறது இல்லை. என்ன பண்ணோம், 10% மேல எனக்கு வேணும்னு சொல்லிட்டு திருப்பி நிறைய ட்ரேட் பண்ணி என்னோட கேபிட்டலுமே லூஸ் ஆகுது. இதை எத்தனை பேர் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. பட் யாரும் ஒருத்தவங்க ட்ரேடிங்ல டிசிப்ளினா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ட்ரேடிங்ல இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டா மேல கொண்டு போக முடியும். நீங்க ட்ரேடிங்ல டிசிப்ளினா இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் ட்ரேட் பண்ணாலும் சரி உங்களோட கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகும். ஸோ ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணும்போது உங்களாலையுமே சரி ஒரு ப்ராப்பரான கேபிட்டலா உருவாக்க முடியும். அதுவும் ஸ்மால் கேபிட்டல்ல இருந்து. அந்த ஸ்மால் கேபிட்டல் ட்ரேட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. பட் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க யாருங்கிறத எங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும். நீங்க பொறுமையா நிதானமா டிசிப்ளினா ட்ரேட் பண்ணாலே ட்ரேட் ஜீனியஸ் உங்களை பிக் பண்ணுவோம். உங்களை சம்பாதிக்க வச்சு அதுல இருந்து ட்ரேட் ஜீனியஸுமே ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். இதனால எங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு கேட்டா எஸ். இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க மந்த் ஆன் மந்த் வித்ட்ராவல் போடுவீங்க, நீங்க வித்ட்ராவலும் எடுப்பீங்க, உங்களோட அக்கௌண்ட் சைஸுமே ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு 10 lakhs ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறீங்க, ஒரு 6 மாசம் நல்லா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் 20 lakhs ஆகும். அடுத்த 6 மாசம் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அது 40 lakhs ஆகும். அடுத்த 6 மாசம் நல்லா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கில் செட் உங்களோட அக்கௌண்ட் சைஸ் ஆட்டோமேட்டடா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான டிசிப்ளின் ட்ரேடரா இருந்தீங்கன்னாலே இது உங்களால சாத்தியமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. எனவே பை பை, டேக் கேர்.